குயிக்கா தூக்க போறேன். பக்கத்து பாருங்க, சீக்கிரமா தூக்க போறார். அவருடைய கரத்துக்குள்ள எவ்வளவு உண்மையா நீங்க அடங்கி இருக்கிறீங்களோ அந்த கரம் அவ்வளவு உறுதியா உங்களை சீக்கிரம் தூக்கும். சொல்லுங்க, நான் சீக்கிரம் மேல வர போறேன். வர ஆரம்பிக்கும் போது சிலர் ஏதோ இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னீங்க, ஆனா சிலர் பண்ணிட்டீங்க, விழுந்துட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, பரவாயில்ல, என் கைக்குள்ள வாங்குறாரு. என் கைக்குள்ள வா. சில ஏதோ பண்ணிட்ட, விழுந்துட்ட, என் கைக்குள்ள வா, நான் உன்னை சீக்கிரம் தூக்கதான் உன்னை கூப்பிடுறேன். சீக்கிரம் உங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு காரணம், நம்ம விழுந்து கிடப்பது மனுஷங்களுக்கு ஆசை, நம்ம எழும்புவது ஆண்டவருக்கு ஆசை. நம்ம விழுவதற்காக 1000 பேர் காத்து இருக்கிறாங்க, ஆனா நம்மளை தூக்குறதுக்கு அவர் மட்டும் தான் காத்து. பேதுரு தண்ணிக்குள்ள விழும்போது படகுல இருந்து யாரோ குதித்தாங்கன்னு வருதா? இல்ல. 3 வருஷம் இவங்களும் கூட தானே இருக்கிறாங்க, பேதுரு கூட. யாராவது ஐயோ பேதுரு குதிச்சிட்டான்டா வாங்கடான்னு யாரும் வரல. ஆனா வேதம் சொல்லுது, உடனே கர்த்தர் பேதுரு உன்னுடைய கரத்தை பிடிச்சு தூக்கி எடுத்தார். யாரும் வரலன்னு கவலைப்படாதீங்க. பக்கத்துல வச்சு சொல்லுங்க, யாரும் உதவலன்னு கவலைப்படாதீங்க. யாரும் கை கொடுக்கலன்னு கவலைப்படாதீங்க. உடனே நீ விழுந்த உடனே, உன் ஜீவன் ஆபத்தில் இருக்குன்னு அவருக்கு தெரிந்த உடனே உன்னுடைய கரத்தை பிடித்து உன்னை மீண்டும் கர்த்தர் எழுப்புவா. ஜலத்திலிருந்து எழுப்புகிறவர் ஆண்டவர். விட்டுற மாட்டாரு. விழும்போது மனுஷன் யோவான் வந்து காப்பாத்துன்னு கத்தல, ஆண்டவர் என்னை காப்பாத்துங்க. ராமன் சொல்லுங்க. உள்ள போகும்போது யாரு கூப்பிட்டாரு? பேதுரு யோவான் அப்படின்னு கூப்பிட்டாரு. காப்பாத்துங்க. எனக்கு தெரியும் இந்த நேரத்துல யோவானால எனக்கு உதவ முடியாது, யாக்கோபால உதவ முடியாது. இந்த நேரத்துல ஒருத்தரால மட்டும்தான் உதவ முடியும். இந்த நேரத்துல ஒருத்தரால தான் என் ஜீவனை காப்பாத்த முடியும். ராமன் சொல்லுங்க. அவர் என்னை காப்பாற்றுவார். அவருடைய கரத்துக்குள் நான் இருந்தால். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க சீக்கிரம் மேல வருவீங்க. ஆமென். எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக நீங்க மேல வருவீங்க. ஆமென்.